உங்களை நான் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். உங்கள் பகுதிக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே காலை வேளையில் எங்கே கூடி வருவதை கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஸோ மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும். சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் சாரானுடைய குடியிருக்கிறதுக்கு முன்னாமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டுமாய் துதிகளிலும் ஸ்தோத்திரங்களிலும் நீர் மகிமைப்பட்டீரானவரே. ஆராதனையிலே உடைய அபிஷேகத்தை உணரும்படி செய்தீர். தேவ ஆவியானவர் எங்கள் முதலே அசைவாடின தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆவியானவர் சொல்லுகிறதை எங்கள் காதுகள் கேட்டு ஆண்டவரே, எங்கள் சபையுடைய வசனத்தினாலே நிரப்பப்படுவதாக. திரும்பி போகும்பொழுது ஆவியானவருடைய சத்தம் எங்களுக்குள்ளே தொழிக்கப்பட்டவர்களாய் திரும்பி போகிறவை பாராட்டும். ஆண்டவரே, உடைய சத்தம் வல்லமை உள்ளது, ஏதும் மரங்களை முறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அப்படி ஒரு சத்தம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். கிருபை உள்ள கரத்தை எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். அதே நேரத்தில் அந்த 2வது வசனத்தில் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், ஆண்டவர் ஆபிரகாமை கானானுக்கு அழைக்கும் பொழுது அவரை ஒரு இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆபிரகாம் கானானில் குடியேறுவதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அப்படின்னு இருக்கிறார். இந்த பிரயாணம் என்பது ஆபிரகாம் தொடங்குகிறார். எங்கே தொடங்குகிறார்? மெசொப்பொத்தேமியா நாட்டிலே தொடங்குகிறார். எங்க போய் முடிக்கிறார்? கானானிலே முடிக்கிறார். இது ஒரு பிரயாணம். மெசொப்பொத்தேமியாவிலிருந்து புறப்பட்டு கானானுக்குள்ளே போகிறதான ஒரு பிரயாணம். ஆனால் அதே வேளையில இது எதற்காக வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது என்று சொன்னால், நாம் எல்லோருமே ஒரு பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, யாத்திராகமம் ஒரு புத்தகத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். எக்ஸோடஸ் அப்படின்பாங்க. என்ன அர்த்தம்னா பிரயாணம், விடுதலை பிரயாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர். நாம் எல்லாருமே ஒரு ஜேர்னில இருக்கிறோம். எல்லாருமே ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். எந்த பிரயாணம்னா, இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு எங்கே போக போகிறோம்? பரம கானானுக்கு போக போகிறோம். அப்ப இது எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, இந்த ஒவ்வொரு பிரயாணத்துக்கு பின்னாடியும் நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கும். அதற்கு அடையாளமாகத்தான், நிழலாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் தியானித்து அதில் அது இருக்கிற பிரயாணத்துக்கு பின்னாடி இருக்கிறதான திட்டத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாமும் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். பரம கானானுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, நம்ம எல்லாமே பரலோகத்துக்கு போவதற்காகத்தான் இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆமென். உலகத்தின் ஆசீர்வாதத்தை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. ஆனா பொதுவாக நாம் பரலோகத்திற்கு போவதற்காக தான் இயேசுவை பின்பற்றுகிறோம். ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகல? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷமே போயிடலாமே, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும்ல. அப்படி போகாமல் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு பிரயாணத்தை வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டதுல இருந்து, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுல இருந்து பரலோகத்துக்கு போற வரைக்கும் ஒரு ஜேர்னி இருக்கிறார். இந்த ஜேர்னியை தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை பேரும் அந்த ஜேர்னி பண்ணாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே அந்த பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணம் பாத்தீங்கன்னா பைபிள் முழுக்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் பிரயாணப்பட்டு கானானுக்கு வர்றார். அதே மாதிரி யாக்கோபு பிரயாணப்பட்டு சிரியா தேசத்துல வந்து கானானுக்குள்ள வருவார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யோசேப்பு இங்கிருந்து பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போவார். அதற்கு பிறகு எகிப்துல இருந்து பிரயாணப்பட்டு கானானுக்குள்ள வருவாங்க. திருப்பி பாத்தீங்கன்னு சொன்னா 70 வருஷம் எல்லாரும் பிரயாணப்பட்டு பாபிலோனுக்கு போவாங்க. திருப்பி பாபிலோன்ல இருந்து செருபாபேல் தலைமையில் எல்லாரும் பிரயாணப்பட்டு இங்கே வருவாங்க. அதற்கு பிறகு கடைசியா இயேசு சொல்வாரு, நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அப்படின்பார். அதான் லாஸ்ட் டிராவல். 1:8 இருக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ ஆண்டவர் புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறார். அது ஒரு பிரயாணம். ஒரு ஜேர்னில ஆரம்பிச்சு ஒரு ஜேர்னில முடியும். அப்போ நாம இந்த ஜேர்னிக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரயாணம் இருக்கிறது. We are all on the travelers. இந்த பூமியில நாம் அத்தனை பேரும் ஒரு பிரயாணக்காரர்களாக காணப்படுகிறோம்.
அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரயாணத்துல நம்முடைய டெஸ்டினேஷன் எது, முடிவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கானானுக்கு போய் சேருவது. நம்ம எல்லோருமே போய் அங்க சேரணும், பரம கானானுக்குள்ளே சேரணும். அப்படியானால் அந்த பிரயாணத்தை போகிற நமக்கு அந்த பிரயாணத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும், நடுவுல எதெல்லாம் வரும், என்ன சூழ்நிலைகள் உருவாகும், அதை எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் அதை சொல்லி வச்சிருக்கிறார். இந்த பிரயாணத்தை சொல்லி வச்சிருக்கிறார். இதை நீங்க தனியா படிக்கலாம். ஒவ்வொரு பிரயாணத்தையும் நீங்க தனியா படிக்கலாம். ஆபிரகாம் பிரயாணம் தனியா படிக்கலாம், அப்புறம் இஸ்ரவேலர் பிரயாணம் தனியா படிக்கலாம், பவுலின் பிரயாணங்கள் இருக்கு, அது நீங்க தனியா படிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நாம எதை பார்க்க போறோம்னா ஆபிரகாமுடைய பிரயாணத்தை பார்க்க போறோம். ஏன்னா அது சக்சஸ். அவர் சக்சஸ்ஃபுல்லாக ஓடி எங்க முடிச்சிட்டாரு, கானானுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. அப்ப நாமும் அதை பின்பற்றுகிறவர்களாகி பரம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரயாணத்தை தொடங்கி முடிக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஏற்பட்டதான சோதனைகள், பிரச்சனைகள் அல்லது அதுக்குள்ள இருக்கிற சக்சஸ் எல்லாத்தையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். இப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் காலிங் இதுதான் வருது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே. இந்த மெசொப்பொத்தேமியா நாடுனா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 11:31 வாசி. ஏழாவது தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆறாவுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, இந்த கல்தேயர் பட்டணம் இருக்கு பாத்தீங்களா, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா சால்தியன் இருக்கும், தமிழ்ல கல்தேயர் இருக்கும். நமக்கு புரியும்படி சொல்லணும்னா பாபிலோன் அர்த்தம். அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் மெசொப்பொத்தேமியா. மெசொப்பொத்தேமியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம தீவு அப்படின்னா சுத்தி தண்ணி நடுவுல லேண்ட், அதுக்கு பேரு தீவு. தீபகற்பம் அப்படின்பா 3 சைடு தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் லேண்ட் இருக்கும். இப்போ மெசொப்பொத்தேமியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 சைடு தண்ணி இருக்கும், நடுவுல லேண்ட் இருக்கும், அதுக்கு பேர் தான் மெசொப்பொத்தேமியா. அப்படி ஒரு நாட்டில் குடியிருக்கும் பொழுது அதுக்கான விளக்கம் ஆதியாகமம் 11:31 இருக்கு. கல்தேயர் தேசத்தில் இருக்கிற ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு அப்படின்னு இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் தான் பாபிலோன். கல்தேயர் தேசம்னா பாபிலோன் எப்படி சொல்றீங்க அப்படின்னா தானியேல் புத்தகத்துல கல்தேயர் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அப்படின்னு இருக்கிறோம். அப்ப நேபுகாத்நேச்சார் யாருன்னு கேட்டீங்கன்னா பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா. சோ இப்போ முதலாவது அழைப்பு எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபிலோன்ல இருக்கும்போது வருது. அந்த இடத்துல இருக்கும்போது தான் கர்த்தர் கானானுக்கு போகும்படி ஆபிரகாமை அழைத்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:2 சொல்லுது. இந்த பாபிலோன் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:5 வாசிங்க. மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவர் நெற்றியில். அப்போ பாபிலோன் என்பது எதற்கான அடையாளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில் உள்ள எல்லாவற்றுக்குமான அருவருப்புக்கு உச்ச இடம் அங்கதான். ஒரு உலக பிரகாரமா நீங்க சொல்லணும்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாபேல் கோபுரம் கட்டுறாங்க, ஜனங்க உலகம் முழுக்க சிதறி போறாங்க, அங்கதான் கர்த்தருக்கு விரோதமான காரியம் நடக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா கர்த்தர் அவங்க சிதறி போக பண்றாரு. இங்கதான் பாபிலோன். பாபிலோன் அந்த 11ஆம் அதிகாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதியாகமத்துல 2 பிரயாணம் இருக்கும். முதல்ல இவங்க எல்லாரும் பாபிலோனுக்கு பிரயாணப்பட்டு எங்க போவாங்க, உலகம் முழுக்க போனாங்கன்னு இருக்கும். கடைசியில ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்தார்னு இருக்கும். இந்த 2 ஜர்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு பிசாசுடைய சுபாவத்தை சுமந்து கொண்டு அல்லது பிசாசுடைய ராஜ்யத்தோடு கூட உலகம் முழுக்க ஜனங்கள் புறப்பட்டு போகிறாங்க. அவங்க உலகம் முழுக்க செதறி போறாங்கன்னு 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே நேரத்துல அதே பாபிலோன்ல இருந்து அதே கல்தேயர் பட்டணத்துல இருந்து ஆபிரகாமை அழைக்கிறார். அவரை புறப்பட்டு எங்க வர சொல்றாரு, கானானுக்கு வர சொல்றாரு. இதே மாதிரி அழைப்பு தான் இன்னைக்கும் இருக்கு. ஒரு கூட்டம் உலகம் முழுக்க பிசாசுடைய காரியங்களை எடுத்துக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லா போறாங்க. பிசாசுடைய சுபாவங்கள், பிசாசுடையதான எண்ணங்கள், அவனுடையதான குணாதிசயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் பாவத்தை, அக்கிரமத்தை, அருவருப்பை உலகம் முழுக்க கொண்டு போறாங்க. இன்னைக்கு உலகம் ஆண்டவர் சொல்வார், நோவா காலத்தில் நடைபெற்ற மாதிரியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் அப்படின்னு 24, 37, 38 சொல்வார். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நோவா காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது
வசனம் சொல்லுது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, சீர்கேடாக இருந்தது. இந்த சேம் இடத்துக்கு இப்ப பூமி வந்துருச்சு. பூமியானது சீர்கேட்டினுடைய உச்சத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. எந்த சீர்கேட்டினுடைய உச்சம்? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் தப்புன்னு உலகம் பேசிச்சோ இப்ப அத சரின்னு உலகம் பேசுது. சட்டப்படி சரிங்கிறாங்க. ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றதா சரி, இல்ல ஆணும் பண்ணிக்கலாம் பெண்ணும் பண்ணிக்கலாம்ங்கிறது சட்ட ரீதியாக சரியாகி போச்சு. அது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தை எடுத்து பாருங்க. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சின்ன பிள்ளைகள் தவறான வெப்சைட்ல போய் போன்ல பார்க்கும்போது பிள்ளைகளை கண்டிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த வெப்சைட்ல ஏத்துறவங்க நீங்க தப்பா சொல்லணும், பிள்ளைகளை ஏன் கண்டிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு அபத்தமான தீர்ப்பு பாருங்க. சேர்த்து வாழ்றது தப்பு கிடையாது கல்யாணம் பண்ணாம, இது ஒரு தீர்ப்பு. விருப்பப்பட்டவரோட கணவனை விட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம், இது ஒரு தீர்ப்பு. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு. ஆணவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றது ஒரு அருவருப்புனா இது எல்லாமே அருவருப்பு. இந்த மாதிரி உலகம் முழுக்க அருவருப்பும் சீர்கேடும் நிறைந்திருக்கு. இதுக்கு நடுவுல இருந்துதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கானானை நோக்கி அழைக்கிறார். உங்களை எங்க அழைக்கிறாரு? பாபிலோன்ல இருந்து கர்த்தர் கூப்பிடுறாரு. பாபிலோன்ல புறப்பட்டு எங்க வரணுமா? கானானுக்கு வரணும். இவங்க அத்தனை பேரும் உலகம் முழுக்க போறாங்க. உங்களுக்கு எனக்கு உலகம் முழுக்க போறதுக்கான வாய்ப்பு இல்ல, கானானுக்கு போறதுக்கான வாய்ப்பு. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அப்ப இந்த நேரத்துல வரும்போது இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 7:3 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:3. நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு, விட்டு புறப்பட்டு இல்ல, விட்டு புறப்பட்டு. அந்த விட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபிலோன்ல இருந்து புறப்படும் போது பாபிலோன்ல இருந்து எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. பாபிலோன்ல எதுவும் எங்க வரக்கூடாது? கானானுக்கு வரக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை விட்டு வானா எகிப்தை விட்டு வரணும். எகிப்துல இருந்து எதுவும் வரக்கூடாது. இன்னைக்கு கானான்ல இருந்து புறப்பட்டு வரோம், அருவருப்புக்கு நடுவுல இருந்து வரும், உலகத்தின் பாவத்துக்கு நடுவுல இருந்து சர்ச்சைக்கு நேராக வரும். ஆனால் வரும்போது இந்த பிரயாணத்துல உலகத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ள வரும். மிக தெளிவாக எப்ப நீங்க ஆபிரகாமை எடுத்துக்கோங்க, கடைசியா நீங்க பவுல் வரைக்கும் பாருங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையில இம்பார்ட்டன்டான வார்த்தை அந்த விட்டு. அந்த விட்டு தான் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு. எலிசாவை பார்த்து சொல்றாரு, ஏரையும் மாடையும் விட்டு. நீங்க எதை வேணா எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் கடைசியா வந்து முடிப்பாரு, சகலவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு. நீங்கள் பூமியிலிருந்து புறப்பட்டு ஆண்டவருக்காக பிரயாணப்படுகிறீர்கள். இந்த உலகத்தினுடைய காரியம் எதுவும் சபைக்குள் வரக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? உலகத்தில் உள்ள பாபிலோன்ல உள்ளதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்துருச்சு. சகல அருவருப்பும் உள்ள வந்துருச்சு. சபைக்குள்ள வச்சுக்கிட்டு இதை எப்படி தப்பு இல்லைன்னு கேட்கிறாங்க. அது எப்படி தப்பு ஆகும்? அவங்களும் செய்றாங்க, நானும் செய்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே செய்யறதுனால தப்பு சரியாயிடாது. நான் சொல்றது புரியுதா? எல்லா சர்ச்சும் செய்து நானும் செய்யறேன், இல்லைன்னா தப்புன்னா எல்லாரும் செய்யறதுனால தப்பு சரியாயிடாது. இப்ப சோதோம்ல அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? தப்பு பண்ணாங்க. ஒரே ஒருத்தன் தான் நீதிமானாக இருந்தார். அப்போ அவன் பண்ணது சரியா, எல்லாரும் பண்ணது சரியா? பூமி முழுக்க கொடுமையினால் நிறைந்திருந்தது. 8 பேர் மட்டும் தான் வேலை கொள்ள போனான். அப்போ அவங்க சரியா, பூமியில இருந்தவங்க சரியா? மெஜாரிட்டி என்ன பண்ணுதுங்கிறது இங்க முக்கியம் இல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி யார் செய்யறாங்கிறது இங்க முக்கியம். God's word is very important. தேவ சித்தத்தின்படி சபை இருக்குதா? நான் சபைனா இந்த சர்ச்சை பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் எப்பவே சபைங்கிறது நம்மளை தான் குறிக்கும். நாம கட்டடத்துக்குள்ளேயோ டினாமினேஷனுக்குள்ளேயோ அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்களும் நானும் தான் பரலோகத்துக்கு போவோம். டினாமினேஷனும் வராது, சபையும் வராது. பரலோகத்துல எந்த டினாமினேஷனுக்கும் கோட்டா சிஸ்டம் கிடையாது. பரலோகத்துல எந்த டினாமினேஷனுக்கும் முன்னுரிமை கிடையாது. எந்த கட்டடத்துக்கும் முன்னுரிமை கிடையாது. உங்களுக்கு எனக்கு தான் முன்னுரிமை. அப்படி இருக்கும்பொழுது சபை என்கிற நீங்களும் நானும் இந்த ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது, பாபிலோனுக்கு வரும்போது எதையும் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது ஆண்டவர் சொல்றார். எதையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீர்களானால் அது உங்களை போக விடாது. அது உங்களை வழியிலேயே கொன்று போடும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். லேயாளர் ஆகியோரும் புறப்பட்டாங்க. புறப்பட்டு எங்க வந்தாங்க? கானானுக்கு புறப்பட்டு வராங்க, சிரியா தேசத்துல இருந்து. ஆனால் லேயாளுடைய கூடாரத்துக்குள் சிரியாவிலிருந்து எதுவும் இல்லை. ஆனால் ராகேலுடைய கூடாரத்துக்குள் சிரியாவினுடைய விக்கிரகம் உள்ளே காணப்பட்டது. முடிவு, அந்த விக்கிரகம் அவளை வழியிலேயே கொண்டு போட்டது. அவளால் எங்க போய் சேர முடியல? பெத்லகேமுக்கு போய் சேர முடியல. அங்கதான் இயேசு பிறப்பார்.
அந்த இடத்துக்கு போய் சேர முடியல. ஆனால் யாக்கோபு சொல்றாரு லேயா போய் சேர்ந்தார். அப்போ உங்களுடைய பிரயாணத்துல உலகத்துல இருந்து கொண்டாடக்கூடாது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. உலகம் எப்பவுமே அட்ராக்டிவா இருக்கும். உலகம் எப்ப நீங்க ஆதியாகமத்துல பார்த்திருப்பீங்க, தோட்டத்துக்குள்ள 2 மரம் இருந்துச்சாமா. ஆதியாகமம் 2:9-10 இருக்கு. 2 மரம் இருந்துச்சாமா. ஒரு மரம் எப்படி இருந்ததா? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கத்தக்கதமாக இருந்துச்சு. ஆனா ஜீவ விருட்சம் எப்படி இருந்துச்சு? எந்த எக்ஸ்பிளனேஷனும் இருக்காது. அதுக்கான எந்த எக்ஸ்பிளனேஷனும் அங்க இருக்காது எப்படி இருந்துச்சு. ஆனா ஜீவ விருட்சத்துல ஜீவன் இருந்தது. இந்த அட்ராக்ஷன் மரத்துல எது இருந்தது? மரணம் இருந்தது. இன்னைக்கு உலகம் மரணத்துக்குரியது. அங்கே அட்ராக்ஷன் இருக்கும், உங்களை இழுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும், உங்களை கர்த்தரை விட்டு தூரம் பண்ணக்கூடிய காரியம் இருக்கும். ஒரு காலத்துல இதெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்தா பிரசனம். சபைக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. மீன் பிடிக்கிற பேதுவை பார்த்து சொல்றாரு, நீ பிடிச்ச மீனை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. வலம் என்ற யோவானை பார்த்து சொல்றாரு, வலையும் தகப்பனையும் விட்டு என்னை பின்பற்றி வா. கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிற மத்திய சொல்றாரு, அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. இதான் பிரசங்கம், இதுதான் உபதேசம், இதுதான் சர்ச். ஆனால் இன்னைக்கு இருக்கிறதான சூழ்நிலை என்னன்னா, நீ எது இருக்கிறியோ அதை எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு? இங்க யூஸ் ஆகும், இங்க யூஸ் ஆகாது. நான் இப்ப யாரையும் குறை சொல்ல நினைச்சுக்காதீங்க. உங்க சர்ச்சை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. நான் உங்களை இப்பதான் பாக்குறேன், இன்னொரு அரை மணி நேரத்துல ஓடி போய்வேன். சோ உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு உள்ள சபையினுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது ஒரு உதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நல்லா கீபோர்டு வாசிக்கிறார் சினிமாக்கு ஒருத்தர், சரியா வாசிக்கிறார், ரட்சிக்கப்பட்டார், சர்ச்சுக்கு வராரு. முதல் வாரம் வந்து சொல்றாரு, நான் வந்து அங்க நல்லா கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தேன், லைட் மியூசிக் எல்லாம் வாசிப்பேன், சினிமாக்கு வாசிப்பேன், இப்ப ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன், இந்த வாரத்துல சர்ச்சுக்கு வரலாங்கிற. அடுத்த வாரம் அவர் என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரம் அவர் என்ன பண்ணுவீங்க? கீபோர்டு வாசிக்க சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதான் உண்மை. சும்மா தெரியாத மாதிரி பார்க்காதீங்க. அப்படியே பார்த்து நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படாது. நீங்க அதான் சொல்லுவீங்க. யார் எந்த டேலண்டோட அங்க இருந்து இங்க வரானோ அந்த டேலண்ட்டை இங்க யூஸ் பண்றதா யாருடைய வேலை? நம்முடைய வேலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை அங்கிருந்து ரட்சித்து இங்க கொண்டாடுறது கீபோர்டு வாசிக்கிறதுக்கு இல்ல, அவனை ஊழியக்காரனை மாத்துறதுக்கு. ஏன் கீபோர்டு வாசிக்கிறவன் எவாஞ்சலிஸ்ட் ஆகலாம், கீபோர்டு வாசிக்கிற ஒரு பாஸ்டர் ஆகலாம், அல்லது வேற அங்க இருக்க வேற டேலண்ட்ல இருக்கிறவர் அதை விட்டு இங்க வரலாம். பவுல் எத்தனையோ டேலண்ட் உள்ளவர், அவர் அங்க இருந்து கர்த்தர் எதுக்கு இங்க கூட்டு வந்தாரு? எதுக்கு கூட்டு வந்தாரு? இங்க வந்து அந்த வேலை பார்க்கறதுக்கா? மத்திய இருக்கிறதுல டாக்ஸ் கலெக்டர் அவன் தானே, பைபிள் அப்படிதான் இருக்கு. இப்ப இயேசுநாதர்கிட்ட பணம் வருது, ஆஸ்தியை வித்து கொடுக்குறாங்க, லூக்கா 8:2 இருக்கு. இப்போ நம்மளா இருந்தா யாருக்கிட்ட அந்த பணப்பையை ஒப்படைப்போம்? யார்கிட்ட ஒப்படைப்பீங்க? மிஸ்டர் மேத்யூ, யூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்கீங்க. ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்து டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு பணப்பையை யார்கிட்ட கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? மத்திய கிட்ட கொடுக்கணும். ஆனா யார்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவர்? யூதாஸ் காரியத்தை கொடுத்தாரு, திருடங்கிட்ட கொடுத்தாரு. புரியுதா? டாக்ஸ் கலெக்ட் பண்றவர் இங்கேயும் டாக்ஸ் கலெக்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கீபோர்டு வாசிக்கிறவர் இங்கேயும் கீபோர்டு வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஜினியரா இருக்கிறவரும் இங்க வந்த உடனே சர்ச்சை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் தேவைப்பட்டால் உன்னுடைய டேலண்டை பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் நீ சபைக்குள்ளே வந்தது உன் தாளத்தை பயன்படுத்துவதற்கு அல்ல, தேவன் உன்னை பயன்படுத்துவதற்கு. You are the one. இன்னைக்கு என்ன நடக்குது? பாபிலோன்ல வருது, அங்க இருந்து வருது. அதுக்கு ஒரு வழக்கம் கொடுக்குறான் ஊழியக்காரன். ஒரு காலத்தில் பிசாசு நம்ம கிட்ட இருந்து அதெல்லாம் திருடிட்டு போயிட்டான், இப்ப நம்ம அவங்கிட்ட இருந்து வாங்குறோம், அவன் திருடிட்டு போயிட்டான். உண்மை, மாற்று கருத்தே இல்ல. அந்த திருடங்கிட்ட திருடுறிய நீ யாரு? நீ யாரு? பக்கா திருடன் அதானே. திருடங்கிட்ட நீ திருடிட்ட பாரு, அவங்கிட்ட இருந்து திருப்பி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிசாசுக்கு பூர்ண அழகு உள்ளவனாமா, அப்படியே சம அழகா இருந்தானாமா, அப்படியே கற்களுக்கு நடுவில் உலாவினானாமா, செட்டையில் அடிச்சா மியூசிக் வருமாமா. ஆண்டவர் சொன்னாரா போடா அப்படின்ட்டாரு, கீழே தள்ளி விட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற மியூசிக் எல்லாம் கொடுத்துருவேன், நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். நம்ம அப்படிப்பட்ட ஆள் தானே. சண்டை வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துருவான். அன்பா இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க? அவங்க லவ்வ காட்டுறதுக்கு, லவ் நான் சொல்றது அன்பு, உடனே நீங்க வேற மாதிரி போயிடக்கூடாது. காட்டுறதுக்கு என்ன பண்ணிடுவான்? எல்லாத்தையும் கொடுத்துருவான். சண்டை வந்தோடனே எல்லாத்தையும் திருப்பி கொடு, எல்லாத்தையும் கொடு. இன்னைக்கு உனக்கு இனிமேல் உனக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறான். நம்ம ஆண்டவர் அதெல்லாம் கிடையாது. கொடுத்தது அவர் ராஜா.
சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த ராஜாவும் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு கவிஞருக்கோ அல்லது யாரோ ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டு போன பிறகு அவருக்கு எதிராக மாறின உடனே நான் கொடுத்த கஷ்டம் திருப்பி கொடுறான் அப்படின்னு எந்த ராஜாவும் கேட்கணும். அப்படி கேட்டா ராஜாவுக்கு அசிங்கம். ராஜா என்ன பண்ணுவார், விட்டு தள்ளுறான், அவனை விடுறா, போடா போட்டு விடு, தப்பு பண்றானா விட்டு தள்ளு அப்படின்றாரு. ராஜா அதை விட மேல மியூசிக் வாசிக்கிறவங்க இங்க இருக்கானா இல்லையா? பிசாசை விட மேலான ஆட்கள் இங்க இருக்காங்க. அவன் கூட வந்தது ஒரு பங்கு, நம்ம கூட இருக்கிறது 2 பங்கு. 3ல் 1 பங்கு தான் கீழே விழுந்துச்சாமா, மிச்சம் 2 பங்கு நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பிசாசு கிட்ட இருந்து வாங்கணும். சிலர்லாம் ஒரு சர்ச்சில் இன்னைக்கு ஜோம் பண்றாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. பிசாசு நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டான், நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி பிசாசை கேட்க போறோம், எங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து எடுத்ததை எங்களுக்கு திருப்பி கொடு அப்படின்னு. இப்போ இவங்க யார் நோக்கி ஜோம் பண்றாங்க? சர்ச்சில் பிரேயர் யார் நோக்கி போயிட்டு இருக்கு? பாதி சர்ச்சு இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. பிசாசை நோக்கி பிரேயர், எங்ககிட்ட இருந்து எடுத்ததெல்லாம் திருப்பி கொடு. நல்ல பெரிய மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப பெரிய மனுஷன், போடா குட்டுத்தள்ளு, அவங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட பெருசா இருக்கு, அவங்ககிட்ட போய் என்னத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருந்தார், பதவியில் இருந்தார். அவருக்கு விரோதமா ஒரு அதிகாரி என்ன பண்ணாரு, பயங்கரமா அந்த அரசியல் தலைவருக்கு விரோதமா காரியங்கள்லாம் செஞ்சார். நான் அதை கத்துக்கிட்டேன், அவர்கிட்ட செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த அரசியல் தலைவர் பதவிக்கு வந்துட்டார். பதவிக்கு வந்தாலும் இவர் அதிகாரியாவே தான் இருக்கிறார். இவருக்கு தான் ஒண்ணும் கிடையாது, அதிகாரியா ரிட்டையர் ஆகிற நேரம் வந்துருச்சு. பார்த்தா இந்த அதிகாரி மேல நிறைய கேஸ், இவரை பிடிச்சி உள்ள வச்சு இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பண்ணணும்ட்டு சுத்தி இருக்கிறவங்களா பிளான் பண்றாங்க. இப்ப போய் சொல்றாங்க அந்த தலைவர்கிட்ட, அந்த அரசியல் தலைவர்கிட்ட பதவியில் இருக்கிறார். அவர் சொல்றாங்க, ஐயா உங்களை இத்தனை வருஷம் திட்டின ஆளு வசமா மாட்டான், நாளைக்கு ரிட்டையர் ஆக போறான், இன்னைக்கு அந்த ஆளை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அரசியல் தலைவர் சொன்னாரா, முடியல, அவனுக்கு 55-60 வயசு ஆகி போச்சு, எதுக்கு போற நேரத்துல போய் அவனை எதாவது பண்ணிட்டு விட்டு தள்ளு அப்படின்னு. இதுதான் பெரிய மனுஷனுக்கு அடையாளம், இதுதான் தேவனுக்கு அடையாளம். நம்ம தேவன் அப்படித்தான் நம்ம செய்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இங்க வந்துட்டு பிசாசு கிட்ட இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது. பிசாசை விட, அவங்ககிட்ட இருக்கிற டேலண்டை விட இன்னும் மேலான டேலண்ட் ஆண்டவருக்கு பரலோகத்தில் இருக்கு. அதை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவனாக இருக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அங்க இருந்து ஒரு ஆள் வந்தோன்னா உடனே நல்லா பாடுறாங்களா, இமிடியேட்டா நீங்க மேல ஏறி பாடுறீங்களா சிஸ்டர்? எதுக்கு எதுக்கு? குரல் நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்குன்னா சினிமா நடிகளை மறைஞ்ச பாட வச்சிடலாமே. இங்க குரலுக்கோ இசைக்கோ மரியாதை இல்லை, அதுல இருக்கிற அபிஷேகத்துக்கு தான் மரியாதை. இப்ப நம்ம ஒரு கீபோர்டை வச்சு தானே வாசிச்சோம், எவ்வளவு பிரசன்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு பிரசன்ஸ் இருந்துச்சு. இதே ஆவியில நிரம்பணும்ல, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து 25 இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு வாசிக்கிறான், ஒரு பிரசன்ஸும் இல்ல. அதுல மண் மாதிரி இருக்கு. நான் எதையும் குறை சொல்ல நினைச்சுக்காதீங்க, நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இசை அல்ல, இசையில் இருக்கிற அந்த பிரசன்ஸ், கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்ஸ், அதான் இம்பார்ட்டன்ட். அதை கர்த்தர் யாருக்கும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆடு வைக்கிறவன் தம்புரு வாசனா பிசாசு ஓடும். அவன் பெரிய மியூசிக் ரைட்டர் அவசியமே கிடையாது, அவன் தம்புரு வாசா போதும், பிசாசு ஓடும். கர்த்தர் உங்களை எண்ணி எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பாபிலோன்ல இருக்கிற எதையும் எடுத்துட்டு வராரு. நான் இங்க எல்லாம் உள்ள வச்சிருக்கேன், இங்க வந்து கர்த்தர் டேலண்ட் கொடுப்பாரு. அங்க டாக்ஸ் கலெக்டர், இங்க காஸ்பல் எழுதுறவரா மாறிடுவார். மத்திய எழுதுற சுவிசேஷம், இப்ப அவர் டாக்ஸ் கலெக்டர் டேலண்ட் அங்க ஒண்ணு இல்ல, ஆனா எழுதுற சுவிசேஷம் கோடி கணக்கானவர்களை ரட்சிக்க போதுமானவதாக இருக்கிறது. அப்படித்தான் கர்த்தர் உங்களை எண்ணி அழைக்கிறார். அங்க என்ன டேலண்ட் இருக்கு, அங்க என்ன இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? இது இயல்பு, நார்மல். நமக்கு அப்படிதான் தோணும். ஒரு சர்ச்சைக்கு வந்த உடனே அவர்கிட்ட இருக்கிற நல்ல டேலண்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவனை அப்படியே ஓரமா வச்சிரு, அவன் வளரட்டும், ஆவியில வளரட்டும். அவனை நான் அனுப்புனது அவன் டேலண்ட சர்ச்சை யூஸ் பண்றதுக்கு அல்ல, அவனை யூஸ் பண்றதுக்கு. ஒரு காலத்துல யூஸ் பண்ணுவார். அப்போ பாபிலோன்ல இருந்து எதுவும் சபைக்குள்ள வராதபடி என்ன செய்யணும்? பத்திரமா பாத்துக்கணும், எதையும் கொண்டாடாதீங்க. நான் சொல்றது அங்க இருக்கிற ஞானத்தையும் சொல்றேன். அதே 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மோசேயை குறித்து வேதம் சொல்லுது. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மோசே என்பவன் வாக்கிலும் அவன் எப்படி இருந்தானா, வல்லவனாய் இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த வசனம் வாசிங்க பாப்போம். மோசே ஈத்தியருடைய சகல என்ன வசனம் 22 வாசிங்க. கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும். இப்ப மோசேவை ஆண்டவர் கூப்பிட்டாரு. எப்ப கூப்பிட்டாரு? அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். அப்ப மோசேயை கூப்பிடும்போது மோசே என்ன சொல்றாரு அவரை பார்த்து? இங்க சொல்றது வாக்கில் வல்லவனானார். மோசேயை கூப்பிடும்போது மோசே என்ன சொல்றாரு? நான் திக்குவாயும். ஆக்சுவலா அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
மோசே ரட்சிக்கப்பட்ட உடனே நேரா பார்வோன் அனுப்பி பார்வோனுக்கு ஈக்குவலா பேசுறதுக்கு மோசையை தவிர வேற ஆளு இல்லவே இல்லை. வாக்கில் வல்லவன். ஓகே மோசே நேரா போ பார்வோன்ட்ட பேசு சொல்லணும். இவர் சொல்றாரு மோசையை 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்க்க விடு. எதுக்கு? மேய்க்க விடு சொல்றேன். ஆடு மேய்ச்சி மேய்ச்சி நாக்கு ஃபுல்லா திக்குவாய மாறிடுச்சு. ஆடு மேய்க்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? இப்படியே நாக்கு 40 வருஷம் பேச்சே வரலையாமா. மோசே சொல்றாரு நான் திக்குவாயும் இப்ப எனக்கு சரளமா பேசவே வரல. ஆண்டவர் சொல்றாரு இதுக்குதான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? ஏன் ஆண்டவரே நீ வாக்கில வல்லவனா இருக்கும்போது பேசினா உனக்கு தான் மகிமை, திக்குவாயா இருந்து பேசினா எனக்கு மகிமை. கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒரு நாள் ஒருவனுக்கு கூட நம்மளுடைய சுபாவம் என்ன? பொட்டானே வாக்கில் வல்லவனா வாங்க மோசே உங்களை மட்டும் தேடி இருந்த ஒரு ஆளு நேரா பார்வன்ட்ட போறோம் அப்படின்னு அவன் பிசாசு மோசையோட நல்லா பேச மாட்ட வச்சிருப்பாங்க. நம்ம யாருமே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க டேலண்ட்னால, உங்ககிட்ட இருக்கிற திறமையினால, உங்ககிட்ட இருக்கக்கூடியதான ஸ்பெஷல் காரியங்களால நீங்கள் ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்க முடியாது. கர்த்தர் உங்க கூட இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனை ரட்சிக்க முடியும். நான் நல்லா பேசுறேன் சிலர்லாம் சொல்லுவாங்க உங்களுடைய மியூசிக்கை கேட்டு அவரை நீங்க ஆண்டவர்லாம் வாசிக்க சொல்லுங்க, ஒருவே வச்சுக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க நீங்க வில்லிகரகம் ஐயா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அமெரிக்காவில் பெரிய எவாஞ்சலிஸ்டா இருந்தவர், கர்த்தருடைய நித்திரை அடைஞ்சிட்டாரு. அவருடையதான மீட்டிங்ல ஒரு அற்புதம் கிடையாது, ஒரு அடையாளம் கிடையாது. அது புரிஞ்சிருச்சுன்னா எவனையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டு நிறுத்தி அவன் மியூசிக்கே இல்லாம பாட ஆரம்பிச்சானா அவன் குரல்ல இருக்கக்கூடிய மகிமையில அந்த பிரசன்ஸ்ல கர்த்தர் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பார். அவன் வந்து சொல்லுவான் நீங்க பாடும்போது கர்த்தர் என் இதயத்தை உடைச்சாருமா. ஆமா நடக்கும், அது சபைக்குள்ள நடக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கும். கர்த்தர் உங்களை என்னை அழைத்தது அவர் பயன்படுத்துவதற்கு. நாம எப்பவுமே நினைக்கிறோம் வாக்கில் வல்லவனா இருக்கணும், செய்கையில வல்லவனா இருக்கணும். ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சிலர் இங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஒரு டேலண்ட் கிடையாது, எதுக்கும் யூஸ் ஆக மாட்டேன், நான் எதுக்குமே இல்லைன்னு. ஆண்டவர் சொல்றாரு நீ தான் சூசன் ஒன், நீ தான் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா, நல்லா செஞ்ச பானையை கொண்டு போய் இன்னொரு பானையை செய்ய முடியாது. அது ஆல்ரெடி எப்படி இருக்கு, டிசைன்டு. ஆனா ஒண்ணுமில்லாத களிமண் இருக்குல்ல, அதை தான் கர்த்தர் தனக்கு இஷ்டப்படி செய்ய வல்லமை விடாது. நான் கிட்ட ஒண்ணு இல்ல ஆண்டவர், நான் வெறும் களிமண் சொல்லி பாருங்க. கர்த்தர் சொல்றாரு நீ தானே நமக்கு ஆளுவா. ஏன் அப்பதான் ஏன் இஷ்டப்படி உன்னை நான் என்ன செய்ய முடியும், டிசைன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி டிசைன்டு. சிலர்லாம் சொல்லுவாங்க ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு இதுக்கு தான் செலக்ட் பண்ணாரு. அப்படி உண்மையிலே பண்ணியிருந்தாருன்னா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆடு மேய்க்கிறவனை வந்து நியாயமா நம்ம என்ன பண்ணணும், அவனை ராஜாவாக்க போறார் ஆண்டவர். அவன் எங்க பிறந்திருக்கணும், நியாயமா எங்க பிறக்கணும், அரண்மனையில பிறக்கணும். அரண்மனையில பிறந்து சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும், அரண்மனையை பத்தி சொல்லி கொடுத்து, ராஜாவா சொல்லி கொடுத்து, அவனை அப்படியே நீ ராஜாடா ராஜாடான்னு சொல்லி வளர்க்கணும். அப்பதான் அவர் இஸ்ரவேல்ல பெரிய ராஜாவா மாறுவார் தாவீது. ஆனா ஆண்டவர் பண்றாரு நேரா எங்க பிறக்க வச்சிட்டாரு, ஆடு மேய்க்கிற வீட்டுல பிறக்க வச்சிட்டாரு. அது கூட அவங்க அண்ணன் தம்பி கூட கவர்மெண்ட்ல போயிட்டான் சண்டைக்கு. இவருக்கு அந்த சான்ஸ் கூட கிடைக்கல, நாட் எலிஜிபிள். அவங்க அப்பாவே மறந்துட்டாரு. இவரு மொத்தம் எத்தனை பேரு எல்லாம் வந்துட்டான், இவ்வளவுதானா, இன்னும் ஒருத்தருக்கான் மறந்துட்டேன். என்ன பண்றான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இல்ல ராஜா வாக்கலாம், அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவங்க அப்பா மைண்ட் செட்ல அதான் இருக்கு. அவன் என்ன பண்ண மாட்டான், சரிப்பட்டு வர மாட்டான். சரி அவன் வர சொல்லு பாப்போம். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, ஒரு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கோங்களேன், ஒரு காமன் சென்ஸ் பாருங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு சாமுவேல் கிட்ட, சாமுவேலே இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையன் தான் நான் ராஜாவா செலக்ட் பண்ணிருக்கிறேன். இவர் போன உடனே என்ன பண்ணிட்டாரு, முதல் பையனை பார்த்த உடனே ஆஸ்மா கம்பீரமா இருக்கான். ராஜா கூட எல்லா அப்பியரன்ஸும் இருக்கு. சும்மா ஜிம்முக்கு முன்னா போய் பாடி ஏற்றி வச்சிருப்பான் போல. பார்த்த உடனே சாமியார் முடிவு பண்ணிட்டாரு இவனாக்கும் அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ண போனா கர்த்தர் சொல்றாரு நீயோ சரீரத்தை பார்க்கிறாய், நானும் இதயத்தை பார்க்கிறேன். இவன் இல்ல. 1 2 3 4 5 6 7 எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப சாமுவேல் கேட்கிறாரு வேற யாரும் இருக்காங்களா, இன்னும் ஒருத்தன் இருக்கான், எங்க இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். உடனே சாமுவேல் அவனை வர சொல்லு, வந்தா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். இப்ப அவன் வரான். ஒரு காமன் சென்ஸ். இப்போ மூணு ஆன்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏபிசி. அதுல டீச்சர் சொல்லிட்டாங்க ஏவும் இல்ல பியும் இல்ல. அப்ப என்ன அது, அவ்வளவுதான விஷயமே, அவ்வளவுதான விஷயம். 8 பேர் வீட்டுல இருக்கான், 7 பேர் இல்ல. அப்ப யாரு, அவன் தானே. ஆனா சாமுவேல் உட்கார்ந்து இருப்பாரு, இவனா. கர்த்தர் சொல்றாரு எழுந்து போய் அபிஷேகம் பண்ணுங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா, சாமுவேல் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்காரு, இவனா இந்த பையலா விளையாட்டு இருக்கானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் தான். இவன் எப்படி ராஜா,
நீ பார்த்தது சரீரத்தைப்பா, நான் பார்க்கறது இருதயத்தை. அதே மாதிரிதான் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு. எல்லாரும் கேட்பாங்க, அவனா, அந்த பொண்ணா, அந்த பையனா, அவன் சும்மா வாய் கூட பேச மாட்டான், ஓரமா இருக்கானே, அவன் தான் ராஜா. எப்படி சொல்றீங்க? அவனை அதுக்குதான் சர்ச்சையே கூட்டு வந்துருமாட்டாங்க. அவன்கிட்ட ஒரு டேலண்ட் இல்லைங்க, அதான் குவாலிஃபிகேஷன். இவர் பெரிய ஆளு, அவரை கொஞ்சம் ஓரம் அடிக்க சொல்லுங்க. அப்ப பெரிய ஆளை ஓரம் அடிக்க இல்ல, அவர் ரெடி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா அவருக்குள்ள என்ன மைண்ட்ல இருக்கு, என்ன மைண்ட்ல இருக்க, நான் யார் தெரியுமா, சும்மா நான் என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா, நீ கொஞ்சம் ஓரமாட்ட நில்லு. எல்லாம் போய் திக்குவாய் மந்தனா வாய். ஒரு நாள் வந்து, ஏன் ஆண்டவர் என்னை யூஸே பண்ண மாட்டாரு, ஒண்ணுமே இல்லாதவரா மேல வரா, என்ன ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, நான் ஏன் இப்படியே இருக்கேன், நான் வேஸ்ட். இப்பதாடா நீ செலக்டட். ஏன் நீ வேஸ்ட்னு உனக்கு தெரிஞ்சாதான்டா உனக்கு செலக்டே பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லைன்னு தோணணும் இல்ல. சிலருக்கெல்லாம் மண்டையில ஏறி உட்கார்ந்துருக்கோம், நம்ம என்ன சொல்ல மாட்டான். அதை விட கொடுமை பெரும் கொடுமை என்னன்னா, பேசும்போது தாழ்மையா பேசுவான், நான் அப்படின்பா. ஆனா வீட்டுல பேசும்போது கண்ணாடியை பார்க்கும்போது எப்படி இருக்கல. இது வெளியே வேற மாதிரி இருக்கு, உள்ள வேற மாதிரி இருக்கு. வெளியும் வரணும், வெளியும் வந்து அப்படியே பார்க்கும்போது கண்ணாடியில பார்க்கும்போது இந்த ஊர்லயே என்னத்தான் அழகு அப்படியே ஆண்டு பார்ப்பது. அப்படியா வெயிட் பண்ணுவோம். ஒண்ணும் இல்லாததுலாம் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது யோசிக்க, ஏன் எனக்கு மட்டும் ஆகல அப்படின்னு யோசிக்கலாம். ஆண்டு சொல்ல பண்ணுவான், உனக்கு யாரும் இல்லைன்னா பண்ணுவான். அப்புறம் இங்க தோல் சுருக்கம் எல்லாம் விழும். அது அப்புறம் சொல்லும், இது தோலாம் விழுங்கி சுருங்கிடுச்சு, இதுக்கு மேல எவனும் வரமாட்டான். அப்போ தோலாம் இத்தனை நாள் எங்கடா பண்ண, சுருக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக யோசிக்காதீங்க, சுருக்கம் வந்து ஆண்டவரே சோத்திரம் சுருக்கம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நமக்குள்ள இருக்கக்கூடியது, நான் சொல்ல வர்றது, எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், நான் என்றதன் அகந்தை எல்லாம் ஒழியணும். கர்த்தர் உங்களை எண்ணி கொண்டது பாபிலோன்ல இருந்து எதுவுமே வரக்கூடாது. அது அங்க அருவருப்பு ஆண்டவர் சொல்றாரு. உலகத்தில் அழகாய் இருப்பது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கும். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, ஜீவ விருட்சம் நம்ம சொல்றோம்ல, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவ விருட்சம். அவர் வந்து சிலுவையில் தொங்குறாரு. ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, சிலுவையில் தொங்கும்போது அவர் எப்படி இருந்தாராம், சிலுவையில் தொங்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அப்படின்னு ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறது, கொட்டுமையா இருக்காரு. நம்ம சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பெரிய கொட்டுமையா இருக்கு, அந்த முகத்தை பார்த்தாலே அகோரமா இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா மொத்த பாவமும் அவர் மேல என்ன செஞ்சிருச்சு, போட்டாங்க, கொண்டாந்து எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமக்க தொடங்கிட்டாரு. அப்படியே முகம் விகாரமா இருக்கு, விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. ஆனால் அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற, அவரை நோக்கி பார்க்கிறவருக்கு தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவர் விரும்பத்தக்க ரூபம் கிடையாதுங்க, ஆனா நித்திய ஜீவன் இருக்க, அதுதான் நீங்களும் நான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருக்கலாம், உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணும் இல்லை என்று ஒதுக்கப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னைத்தான் நித்திய ஜீவனுக்கு என்று நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது, நாம் புறப்படும் போது எதை விட்டுட்டு புறப்படணும், பாபிலோனை விட்டு புறப்படணும், அது உள்ள இருக்கிற அருவருப்புகளை விட்டு புறப்படணும். இரண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஏராவது தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். இது எதை குறிக்க தெரியுமா? இரண்டாவது, கானான் தேசத்துக்கு தெரியலையே, எனக்கு வைக்க தெரியுதா, நான் புரிஞ்சு எடுக்கிறது கஷ்டப்படுறதுன்னு இறந்துருக்கேன். சரி, தேங்க்யூ தம்பி. கவனிங்க, வசனம் சொல்லுது, இவங்க எங்க புறப்பட்டாங்க, கானானுக்கு போக. எங்க வந்து சேர்ந்தாங்க, எங்க வந்து சேர்ந்தாங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது, கானானுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் எங்க வந்தாங்க, ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, புறப்பட்டது கானானுக்கு, நடுவுல ஒரு ஊர் வருது. எந்த ஊர் வருது, ஆரான் ஒரு ஊர் வருது. இந்த ஊரை பார்த்த உடனே கானானை மறந்துட்டான். இந்த ஊர் கானானுக்குள்ள இல்ல, இஸ்ரவேலுக்குள்ள இல்ல. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா
அதுவும் அதே பாபிலோன்ல இன்னொரு பகுதியில் இருக்கிற ஊர், பாதி தூரத்துல இருக்க, வர வழியில இருக்கு. இந்த ஆரான்ல தான் அவன் வந்த உடனே பாக்குறான், கானானை மறந்துட்டு ஆரான்ல இருந்துட்டான். இப்ப கர்த்தர் உங்களை எண்ணி ரட்சித்துட்டாரு. வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா இதே சர்ச் இப்ப எங்கதான் இருக்குது? சபை என்பது பூமியில எங்கதான் இருக்கு? இதே அருவருக்குகளுக்கு நடுவுல, உலகத்துக்கு நடுவுல தான் இந்த எங்க இருக்கு? சர்ச்சும் இருக்கு. ஆனா கர்த்தர் உலகத்துல இருந்து வேறு பிரிச்சு நம்ம எங்க வச்சுட்டாரு? சர்ச்சில வச்சுட்டாரு. ஒரு குரூப் என்ன செய்யுதுன்னா சர்ச்சுக்குள்ள வரா, சபை நல்லா இருக்கு, ஆராதிக்கிறோம், பிரசன்ஸ் இருக்கு, செய்தி கேட்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா இவனுக்கு இங்க வந்த உடனே பரலோகத்துடையதான திட்டம் மறந்து போயிடும். பரலோகத்துடைய திட்டம் மறந்து போயிடும். இப்ப அப்போஸ்தலர் பள்ளியில வாசிக்கும் போது அவர்கள் ஆரானூரில் குடியிருக்கும் முன்னமே, ஆரான்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டாரு. அங்க கூப்பிடும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வா அப்படின்னாரு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? 12:1 வாசிங்க. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. இப்ப எக்ஸ்ட்ராவா இன்னொரு வார்த்தை சேர்ந்துச்சு ஆரான்ல. என்ன வார்த்தை சேர்ந்து? உன் தகப்பனுடைய வீட்டு. அப்ப என்ன அர்த்தம்? புறப்பட்டாச்சு, பாதி தூரம் வந்தாச்சு, கானானுக்கு போகணுங்கிறதா பிரயாணம். ஆனா நடுவுல என்ன கிடைக்குது? ஆரான் கிடைக்குது. ஆரான் எப்படி இருக்கு? நல்லா வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆகிறதுக்கான ஒரு இடமா தான் இருக்கு. இது அடுத்த பிரச்சனை பிரயாணத்துல. நீங்கள் புறப்பட்டு வரீங்க, பரலோகத்துக்கு வரீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துறீங்க, சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. இங்க வந்த பிறகு இன்னொரு பிரச்சனை வரும். இது என்ன செய்யும் தெரியுமா? இங்க வந்த உடனே கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக பாபிலோனுக்கு விடுதலை ஆக்கிட்டாருன்னு தெரியும். கானானுக்கு போகதான் வந்தோம். ஆனால் இங்கே ஒரு ஆசீர்வாதம் வரும். என்ன ஆசீர்வாதம் வரும்? உலகத்தின் ஆசீர்வாதம் சர்ச்சுக்குள்ளே வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னே சொல்லல. ஒருவேளை நாம் தரித்திரத்தில் இருந்திருப்போம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார். நாம இல்லாமையில் இருந்திருப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார். வேலை இல்லாம இருந்திருப்போம், கர்த்தர் நல்ல வேலை கொடுத்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருப்பார். அங்க வந்துட்டு தற்கொலை பண்ற அளவுக்கு இருந்திருப்போம், இங்க நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டு இருப்பார். எல்லாம் கர்த்தர் மாத்தி நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரு? சுகமா, சந்தோஷமா, சமாதானமா, உலகத்துல மத்த மனுஷனை விட கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்காரு? ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. ஆனா இங்கதான் பிரச்சனை வரும். என்ன வரும் தெரியுமா? தொடர்ந்து கானானுக்கு போகிற ஆசை வராது. அப்படியே இதே பூமியில செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை ஒன்று வரும். அப்படியே நல்லா இருக்குல்ல? சோதரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 6 நாள் வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், அப்படியே ஒரு வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணோம், குழந்தைகளை பெற்றோம், பேர பிள்ளைகளை பார்த்தோம், ஒரு 70-80 வரைக்கும் இருந்தோம். அப்படியே 70-80க்கு மேல அப்படியே பரலோகத்துக்கு போறதுக்கு பார்த்துக்கலாம். இல்ல 70ல போறீங்களா? இல்ல ஒரு 80ல போறோமே. சரி 80ல போறீங்களா? ஒரு இன்னொரு 5 வருஷம் இருக்கிறோமே. இப்படி இங்க இருக்கிற ஆசை இருக்கும், போக ஆசை வரவே வராது. அது எப்படிங்க சொல்றீங்க? போக ஆசை இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போக போறீங்க. ஒரு 70 வயசுல உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பரலோகத்துக்கு போற ஆசை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? சோத்ரபா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் போறேன் அப்படியே சொல்லுவீங்க? டேய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறா, மூச்சு திணறதுடா. இல்லம்மா, இல்லப்பா 70 ஆயிடுச்சு, போற டைம் தான், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா போயிடலாம்ப்பா. ஈவிரக்கம் இல்லாதவனே, கர்த்தர் உன்னை எப்படி மன்னிப்பார்? தகப்பனை தாயை கனம் பண்ண வேணாமா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போக வேணாமா? நான் கூட்டிட்டு போனோம், அப்பா அம்மா விட்டுற கூடாது, எல்லாத்தையும் முக்கியமான ஆளு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு பரலோகத்துக்கு ஒரு ஆசை இருக்குதான்ற கேள்வி இருக்காது. அந்த ஆசை வருமான்னு கேட்டா யாருக்கும் வராது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வராது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனா வாலிபர்களை சொல்லல, இப்ப இருக்கிற எல்லாருக்குமே சபா காலத்துக்கு வராது. அந்த காலத்துல எல்லாம் பவுல் சொல்லுவாரு, என்னை விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். என்னை விட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்படியே ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தா காணப்படாமல் போனான். எலியா சொல்றாரு, நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போக போறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்களா? பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுதியிருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிற, அந்த வசனம் என்ன சொல்லுது? பின் உயிரோடு இருக்கிற நாமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே போறதுக்கு ரெடியா இருக்கிறார். இப்ப வருக வந்துடும், நம்ம போயிடுவோம். யோவான் எழுதினார் 1 யோவான்ல, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது, இயேசு வரப்போறாரு. ஆமென். இயேசுவே சீக்கிரம். இப்ப இருக்க ஒருத்தன் சொல்ல மாட்டான், இப்ப இருக்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசுநாதரே வந்து கானானுக்கு போக புறப்பட்டிய போவோமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கேன், அப்போ
லாங்குவேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். கனடாவிலேயோ யூகேலையோ ஒரு வேலையோ ஒரு கல்யாணமோ பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வரட்டுமா? சரி, அப்படியே ஆண்டவர் 5 வருஷம் வச்சு கேட்கிறாரு. இப்பதான் பிள்ளைக்கு 3 வயசு ஆகுது ஆண்டவர். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நிம்மதியா பரலோகத்துக்கு வர்றாரு. கல்யாணம் ஆற அன்னைக்கு கேட்கிறாரு, உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வரியா? ஒரு பேரப்பிள்ளையே கண்ணார பாத்துட்டேனா? என்னப்பா இப்படியே சொல்றீங்க, வரமாட்டியா? நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க, பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய். சொன்ன நான் தாண்டா கூப்பிடுறேன், வரியா? இந்த பிள்ளைய மட்டும் பார்த்துட்டேன்னா குழந்தை பிறக்கிற அன்னைக்கு உங்க பொண்ணு கொடுக்குற அன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, போலாமா? சின்ன பிள்ளையா இருக்கு ஆண்டவரை, இவளுக்கு இந்த பிள்ளைய வளர்க்க தெரியாது, கொஞ்சம் வளர்த்து விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அவ பிள்ளைய அப்பா பார்த்துப்பா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பதாண்டா விட்டுவேன்? கன்ஃபார்மா ஆண்டவரை இந்த பிள்ளைய கொஞ்சம் வளர்த்து விட்டுடுறேன், அதுக்கப்புறம் நான் வரேன். பிள்ளைய வளர்த்து விட்டோன்னே, ஆண்டவரை இத்தனை நாள் இந்த பிள்ளைய வளர்த்துட்டேன், இந்த பேட்டிக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டேன், நீ வரவே மாட்டேன் தெரியுமா பரலோகத்துக்கு? இது 6ஆம் கூட்டம், இது 6ஆம்லயே தான் இருக்கும். ஆனா பேசும்போது யாருக்கையாவது பேசி பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பரமக்காரன் அது போய் ஆண்டவர் பரலோகத்துல சொல்றாரு, என்னமா நடிக்கிறோம் பாரு, நம்ம கிட்டே நடிக்கிறோம் பாரு. நீங்க ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க எப்பவுமே. எனக்கு ஆண்டவர் அதை சொல்லுவாரு, அப்பப்போ எனக்கு அது குத்தம். எனக்கு குத்தம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்ம பக்கத்துல 2 பேர் நிற்பாங்க, உங்க கண்ணுக்கு தெரியாது யாரு யாரு, நமக்குரிய தூதர்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது, உங்களுக்குரிய தூதர்கள் தினந்தோறும் தேவனை தரிசிக்கிறார்கள். நீங்க பண்ண பக்கத்துல தான் எப்படி பார்ப்பாங்க இல்ல, விட்டு பய என்னமா பேசுறான்டா, இவனுக்கு பாடிகார்டா நம்மளை கொடுத்தாரு, அப்படிதான் இருக்கும். சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்றோம் அவன் பார்த்துட்டே இருப்பாங்க, தூதன் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் பைபிள் சொல்லும். தாவீது யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணுவாரு, ஆனா பைபிள் சொல்லும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணிட்ட, நல்லபடியை வச்சுட்ட, அவமானப்படுத்திட்ட, நாமும் தூஷிக்கப்படும் பண்ணிட்டேன். அதோட அர்த்தம் என்ன? சத்துருக்களுக்கு முன்பாக யார் சத்துரு? தாவீது பண்ணதா யாருக்கும் தெரியாது. யார் சத்துரு? சுத்தி நிக்கிற தூதர்கள், பிசாசு எல்லாம் நிக்குது, எல்லாம் நின்னு பார்த்துட்டு இருக்கு. தாவீது என்ன பண்றாரு? பேசும்போது பயங்கரமா பேசுறாரு, என் தேசத்தின் ஜனங்களே, எவனாவது இந்த மாதிரி பண்ணா அவன் கொல்லப்பட வேண்டும். அங்க இருக்க தூதன் சொல்லுவான், பார்த்து பேசுறா, உன்னை தாண்டா சொல்லிட்டு இருக்கான் அவன், நீனே சொல்லாம தானே நான் தாண்டி சொல்லிட்டு இருக்கிறான், நீ அவசரப்படாதா. இவரு பயங்கரமா தீர்ப்பு கொடுக்கிறாரு. அது யாராவது அவன் கொல்லப்பட வேண்டும், இயேசு கர்த்தருடைய நாமத்தை ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீதான். அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பேசும் போதெல்லாம் பயங்கர பைபிள் தான், பயங்கர செய்தி தான். ஆனா நீங்களும் நானும் யார் என்பது, நீ கானானுக்கு போக பிரியப்படாத கூட்டம் 6ஆம்லயே தான் உட்கார்ந்துருக்கு. நீங்க 6ஆம்ல உட்காருங்க, ஆனா உட்கார்ந்து செட்டில் ஆகிற இடத்துக்கு வராதீங்க. நான் கானானுக்கு போகணுங்கிற எண்ணம் கொண்டு வரணும். சபைக்குள்ள எதுக்கு ஆண்டவர்களை கூப்பிட்டு வந்தாருன்னா, இந்த 6ஆம் ஆசீர்வதிப்பதுக்கு அல்ல, கானானுக்கு தயார் பண்ணுவதற்கு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? கர்த்தர் எதுக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாருன்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களை ரெடி பண்றதுக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சொல்றேன், உலக ஆசீர்வாதம் கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில எருசலேமுடைய மொத்த எக்கானமியும் மாத்தி மறுநாள் காலையில ஆண்டவர் சீப்பா வேலை விற்கிற அளவுக்கு பண்ணிடுவார். கர்த்தர் நினைச்சா ஒரே ராத்திரியில எகிப்துல இருந்து விடுதலையாக்கி 6 லட்சம் பேரை கூட்டிட்டு போயிடுவார். கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு ராத்திரியில் உங்களை ஆசீர்வச்சிருவார். அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நீங்கள் நான் வந்தது எதுக்கு தெரியுமா? பிராக்டிஸ். எதுக்கு பிராக்டிஸ்? பரலோகத்துக்கு பிராக்டிஸ். நான் பரலோகத்தில் எப்படி இருக்கணும், என்ன ரூபத்தில் இருப்பேன், அங்கே போய் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அங்கே தேவனை எப்படி ஆராதிக்கணும், இதெல்லாம் கற்றுக்கிறதா எங்கே வந்திருக்கேன்? சர்ச்சுக்கு வந்திருக்கேன். ஆனால் சர்ச்சோடைய மோட்டிவையே மாற்றிட்டீங்க கடந்த 20 வருஷமா. அப்படி சொல்லி கொடுக்குற சர்ச்சுக்கு போகிறதில்ல. அப்படி ஒருவேளை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னா அந்த சர்ச்சை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிடுறீங்க. நல்ல ஆராதனை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இல்லை நல்ல செய்தி கொடுக்குற பாஸ்டரையே பார்த்து விசுவாசி என்ன சொல்லிடுது? பாஸ்டர், அந்த சர்ச்சிலலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை சூப்பராக ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, யூத்தெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய யூத் அங்கே போகுது. உடனே நம்ம பாஸ்டர் சொல்கிறான்னு வச்சுக்க, நான் இவரை சொல்ல, பொதுவாக சத்தியத்தில் இருக்கிற பாஸ்டர் சொல்லுவாங்க, எல்லா பாஸ்டரும் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம சர்ச்சுக்கு அதெல்லாம் ஆகாது, நாம் சத்தியத்தில் வளருவோம், வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால மட்டும்தான். ஆடுறதுல, விசில் அடிக்கிறதுல, கூக்குறதுல, புகையை போட்டு லைட்டு போட்டு ஆடுறதுல, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கையை சேர்த்துக்கிட்டு ஆடுறதுலாம் வராதுப்பான்னு சொன்னால் உடனே இவன் சொல்கிறான், அப்போ நான் அங்கேயே போகிறேன்.
அப்போ எங்களுக்கு என்ன? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும். பரலோகத்துக்கு வரமாட்டேன்றவன் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு ஸ்கூலுக்கு போனால் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போனான், ஃபெயில் ஆகிறவன் கிளாஸில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? அவன் சொல்லிட்டே போகிறான், நான் படிக்க மாட்டேன், அப்புறம் எக்ஸாம் எழுத மாட்டேன். ஏன்? பாஸ் ஆனால் தான் வாழ்க்கையா? ஃபெயில் ஆனால் வாழ்க்கை இல்லையா? அப்புறம் ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறேன்? போவேன். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஸ்கூலுக்கு போய் பக்கத்தில் உட்காந்துருக்கவனுக்கு எடுத்துருவான். சும்மா படிச்சுனே இருக்கிற, வாடா வெளியே போகலாம், எக்ஸாம் வருது, ஆச்சு வா, நான் மட்டும் என்ன படிக்க செஞ்சேனே, வாடா அப்படிம்பா. அதே மாதிரி 10 பேர் சர்ச்சில் உட்காந்துருக்கான், சும்மா பைபிள் வாசி ஜோம் பண்ணிக்கிட்டு சத்தியம் சத்தியம் சத்தியம்னுக்கிட்டு. அங்கே ஒரு அண்ணன் ஆராதனை நடத்துகிறார் பாரு, சும்மா விஜய் மாதிரி ஆடுறார் தெரியுமா? அப்படியே கலர் கலர் லைட்டை போட்டு நடுவில் ஒரு விசில் அடிக்கிறார் தெரியுமா? எல்லாரையும் விசில் அடிக்க சொன்னார். நம்ம பாஸ்ட்டுக்கு விசில் அடிக்கவே வரல, இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கேன்றான். ஏன்னா சர்ச்சு நடத்துறதுக்கு செய்தி நடா கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் விசில் அடிக்கணும்? விசில் அடிக்கிற கற்றுக்கிட்டா தான் செய்தி நடக்குன்னு யார் சொன்னது? இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை ஆரானில் இருக்கிறது. இங்கே உட்காந்து ஆசீர்வாதம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் இல்லை. சபை எதற்கான இடம் என்றால் உன்னை அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். அங்கிருந்து நீ பிரயாணப்பட்டு போகணும். அந்த 16 தான் ரெபெக்காள் இருக்காங்க, அந்த 16 தான் லேயாள் இருக்காங்க. இங்கிருந்து தான் கர்த்தர் ஆட்களை கூட்டிட்டு போறாரு. எல்லாம் இதே பூமியில் தான் நடக்கும், இதே சபையில் தான் நடக்கும். ஆனால் சபை பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கணும், நிற்கக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். இங்கே செட்டில் ஆகிற இடமில்லை. நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. பூமி என்பது உங்களுக்கும் எனக்கும் செட்டில் ஆகிற இடம் கிடையாது. நம்முடைய செட்டில்மெண்ட் பரலோகத்தில் இருக்கிறது. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் சொல்றார், என்னோடு கூட வருகிறது. அதுதான் கர்த்தர் சொல்றது. ஒரு குரூப் இங்கேயே உட்காந்துட்டு சர்ச்சை தவறான பாதையில் மாத்துது. அது கமிட்டியா இருக்கும், சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கணும் இருப்பா, அப்படியே மாத்துது. உங்களுக்கு சொல்றேன், கடிந்து கொள்ளுகிற இடத்துல, சத்தியம் பேசுகிற இடத்துல, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற இடத்துல இருங்க, அது உங்களுக்கு நல்லது. சில நேரத்தில் கண்டிப்பாக ஊழியக்காரர்கள் நடத்துக்கிறாங்கன்னா இருக்கட்டும், அது அந்த கண்டிப்பு ஒரு நாள் உங்களை நரகத்தில் தள்ளாது, அது உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் தான் சேர்க்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் அன்பாக பேசுகிறாரு, அன்பாக பேசணும். யாரும் இங்கே இப்போ யாரும் உங்கள் மேலே எங்களுக்கு அன்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அன்புனா என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக யாராவது ரோட்டில் வந்து ஐ லவ் யூ, அது அன்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் அப்பா உங்களுக்காக வேலைக்கு போய் டே அண்ட் நைட்டாக வேலை பார்த்து தூங்காமல் கொள்ளாமல் சம்பாரிச்சு கொண்டு வந்து அந்த மொத்த காசையும் உனக்கு கொடுக்குறாரு, இதுக்கு பேர் என்ன? இப்போ உங்கள் அப்பா உங்களை என்னையாவது ஐ லவ் யூ சொல்லியிருக்காரா? மகனே நான் உண்மையில் நேசமாக இருக்கிறேன் தெரியுமா, என் ஒரே பேரான குமாரனே சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? சொல்லவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன? என் நேசம் என்பது நான் அவனுக்காக வாழுவது இல்லையா? சும்மா வெறும் எதையாவது ஒன்று வாங்கிட்டு, ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு நான் உன் மேலே நேசமாக இருக்கிறேன்ட்டு இதை விட பெரிய சாக்லேட் யாராவது கொடுத்தா அவங்ககிட்ட போயிடுறான். புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, இதெல்லாம் அன்பாகாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சில் சில சர்ச்செல்லாம் அப்படியே அன்பாக இருக்குது, அவங்க போனாலே அவ்வளோ கேரிங்காக பேசுகிறாங்க. இருக்கட்டும், கேரிங்காக பேசுறது நாங்கள் வேணான்னு சொல்லலை. அதே நேரத்தில் கடிந்து கொள்ளுதலும் வேலை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சபையில் என்ன பண்ணுவாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதான் சர்ச், அவ்வளோதான் சர்ச். அப்பா அம்மா அடிக்கக்கூடாது, அப்பா அம்மா திட்டக்கூடாது, அப்பா அம்மா எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் வாங்கி கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும், போட வேண்டிய சாப்பாடை போடணும், உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துடணும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நல்ல வேளை என் பையன் காலையில் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்தா, சோத்திரம் வந்துட்டியாப்பா, நீ வந்தா போதும்பா அப்படின்னா நல்ல அப்பானா அவரு? நல்ல அம்மாவை இருக்க முடியுமா? ஒரு ஃபோனையே எப்பவும் பார்த்துட்டு இருந்தால் அம்மா என்ன சொல்கிறாங்க? எப்பா பார் என்ன பண்ணுற, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்க. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளும் ஃபோன் பார்க்குறா, நானும் ஃபோன் பார்க்குறேன், அவள் என்னை திட்டினதே இல்லை, நான் அவளை திட்டினதே இல்லை. கரெக்டாக? அது ஒரு நாள் வரும், கண்ணு மங்களாக மாறும். இப்போ யார்கிட்ட வந்து சொல்லுவீங்க? அம்மா கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ கண்ணு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. டாக்டர்கிட்ட போவாங்க, ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் சொல்வார், ரொம்ப ஃபோன் பார்ப்பீங்களோ? உடனே கடிந்து கொள்ளணும், திருத்தணும், சரி ஆக்கணும். இல்லாவிட்டால் எப்படி உங்கள் சரீரம் ஒரு நாள் கெட்டு போகுமோ அதே மாதிரி ஆத்மா ஒரு நாள் கெட்டு போகும். சர்ச்சுக்கு நீங்கள் வருவது பரலோகத்துக்கு போவதுக்கு, அதுக்கான வேலையை தான் நாங்கள் இங்கே செய்ய முடியும். உங்களுக்காக அந்த வேலையை நாங்கள் செய்யாமல்
நீங்கள் கோச்சிப்பீங்க, நீங்கள் வேற சர்ச்சுக்கு போயிடுவீங்க, நீங்கள் எங்களை திருப்பி மீட்டிங் கூப்பிட மாட்டீங்க. அதுக்காக உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்கள் பேசினால் உங்ககிட்ட வேணா நல்ல பேர் எங்களுக்கு கிடைச்சிரும். அங்கிருந்து ஒருத்தர் வருவார், சாத்தி எடுத்துருவார் எங்களை. ஆமாம், அவர் சொல்லிடுவார், நீ 1.5 மணி நேரம் பேச போகிற, இந்த 1.5 மணி நேரத்துக்கு உனக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், 3 வேளை சாப்பாடு போடுறேன், உன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், ஆஃபரிங் கொடுக்குறேன், இவ்வளோத்தையும் சாப்பிட்டு நீ எனக்காக பேசாமல் அவனுக்காக பேசுறிய, நீ தாண்டா திருடம்பர் என்ன சொல்லுவாரா மாட்டாரா? ஆமாம் தானே? போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு? அரசாங்கத்தில் பணம் வாங்குறாரு, சம்பளம் வாங்குறாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு லைசன்ஸ் இல்லாதவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு விட்டா கவர்மெண்ட் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? திருட்டு பய, நம்மகிட்டையும் காசு வாங்கிக்கிறான், அவங்ககிட்டையும் காசு வாங்கிக்கிறான். சொல்லுமா சொல்லாதா? அதை விட கேவலமாக ஆண்டவர் எங்களை திட்டுவார். எங்களுக்கு சம்பளம் பரலோகம் கொடுக்கு, இதுதான் சரியான உபதேசம் சொல்லுது, அதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடியும், அதை உங்களுக்காக மாற்ற முடியாது. மாற்ற வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். அந்த மாதிரி நினைப்பு வச்சிங்கன்னா மாற்றிருங்க. என்னுடைய போதகருடைய கரம் என்னை என்ன செய்யட்டும்? குட்டட்டும்னு இருக்குது பைபிளில். என்ன இருக்குது? குட்டட்டும், அது என் தலைக்கு நல்லது. அல்லேலூயா. கொஞ்சம் கேட்க கஷ்டமாக தான் இருக்குல்ல? அவர் அத்தனை அல்லேலூயா சொல்ல சொன்னார்ல, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லேலூயா. உண்மையிலே நல்ல சர்ச் தான் வச்சிருக்கிறீர், நிஜமாக தான். அவர் பாவம் உங்களை அல்லேலூயா சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கதறினார். நீங்களும் சொல்ல மாட்டேன்னு அடம் முடிக்கிறீங்க. 3 தடவை 4 தடவை சொல்ல சொன்னார். நீங்களாம் ஒரு தடவை கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க, ஒரு தடவை கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க. பரவாயில்ல, சந்தோஷம்தான். இப்போ சொல்லுங்கள், என்னுடைய போதகர் கரம் என்னை கூட்டட்டும். அல்லேலூயா. எங்கள் சபை என்னை கடிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. அப்படி என்னை எங்கள் சபை உருவாக்கட்டும். அல்லேலூயா. அவ்வளோதான், சபை கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. கானானுக்கு போகும்போது இன்னும் ஒரு பிரச்சனை வரும். அதையும் நான் சொல்லிட்டு ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன். சரியா? இன்னும் ஒரு பிரச்சனை வரும், அதையும் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்போ வந்தாச்சு, சத்தியத்தை கேட்டாச்சு. இப்போ நாம் இங்கே வந்த உடனே இதெல்லாம் வர்ற வழியில் இருக்க பிரச்சனை. இப்போ ஓரளவுக்கு சத்தியத்தில் வளர்ந்தாச்சு. இப்போ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பஞ்சம் ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் சோதனை. அதுக்கு பேர் என்னது? சோதனை. கண்டிப்பாக இடுக்கனான வாசல் வழி தான் பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். நீங்கள் கானானுக்கு போகணும்னா வழியில் செங்கடல் வரத்தான் செய்யும், வனாந்தரம் வரத்தான் செய்யும். உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு, உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோதனை ஒன்று வரும். எக்ஸாம் இல்லாமல் அடுத்த கிளாஸுக்கு போக முடியுமா? டெஸ்ட் இல்லாமல் லைசன்ஸ் தருவாங்களா? கன்ஃபார்மாக எல்லோருக்கும் என்ன ஒன்று வரும்? ஒரு சோதனை ஒன்று வரும். அது அவனுக்கு ஏற்ற மாதிரி வரும். இங்கே நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, யாக்கோபு புஸ்தகத்தில் ஒரு காரியம் இருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்போ சோதனை வரக்கூடாது தானே? சோதனை வரக்கூடாது தானே? ஆனால் இப்போ வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. இப்போ கர்த்தர் சோதிச்சார் தானே? சோதித்தார்னு இருக்கா இல்லையா? சும்மா சொல்லுங்க, சோதிச்சாரா இல்லையா? ஆனால் யாக்கோபு புஸ்தகம் என்ன சொல்லுது? சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானு. அப்போ இந்த சோதனைக்கு அந்த சோதனைக்கு என்ன வித்தியாசம்? இப்போ கர்த்தர் சோதிக்கிறாருன்னு இங்கே இருக்கு, யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது கர்த்தர் சோதிக்கிறாருன்னு சொல்லாதேன்னு சொல்லுது. அப்போ கான்ட்ரவர்சியாக இருக்கா இல்லையா? ஆப்போசிட்டாக இருக்கா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 2 இடத்துக்கும் வெவ்வேறு வேர்டு யூஸ் பண்ணப்படுது. இந்த இடத்துல ஆதியாகமத்தில் சொல்லும் போது டெஸ்ட்னு இருக்கு, ஆனால் யாக்கோபில் சொல்லும் போது டெம்டேஷன் இருக்கு. டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்கிறேன். ஒருத்தன் கீழே விழணும்னு சொல்லி நீங்கள் ஒரு தடையை ஏற்படுத்துறீங்கன்னா அதுக்கு பேர் டெம்டேஷன். ஒருத்தன் வீழ்ச்சி அடையணும்னு அவனை நீங்கள் சோதிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? டெம்டேஷன். அதை பிசாசு பண்ணுவான். ஆனால் ஒருத்தன் முன்னேறணும்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் டெம்டேஷன் இல்லை, டெஸ்ட். நீங்கள் சக்ஸஸ் பண்ணி போகணும் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. எந்த எக்ஸாம் ஆகுது நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு வைப்பாங்களா? ஃபெயில் ஆகணும்னு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் பாஸ் பண்ணி மேலே போகணும், அதுக்கு பேர் டெஸ்ட்.
அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான், இவனை கீழே தள்ளியே ஆகணும்னு உங்களுக்கு ஒன்று வைப்பான். அதுக்கு பேர் தான் என்னது? டெம்ப்டேஷன். ஸோ கர்த்தர் கண்டிப்பாக டெஸ்ட் வைப்பார், டெம்ப்டேஷன் வைக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? டெஸ்ட் வேற, டெம்ப்டேஷன் வேற. இவனா எதையாவது பார்த்துட்டு இவனா போய் அந்த ரோடு முனையில் நின்றுக்கிட்டு அதுவா வர்ற வரைக்கும் பார்த்துட்டு கர்த்தர் என்ன சோதிக்கிறாருன்னா இவன் திருடன். புரியுதா? ஒரு 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 உதாரணம் சொல்லுவாங்க. அந்த ரோடு வழியாக ஒருத்தன் போயிட்டே இருந்தானா, அங்கே ஒரு சினிமா போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களாம். அந்த சினிமா போஸ்டர் ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சான். முதல் நாள் போயிருக்கான். போனவொடனே ஐயோ நான் இவ்வளோ அருவருப்பான போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே தெருவுக்கு போகும்போது தீர்மானம் பண்ணானா, இனிமேட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த போஸ்டரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு இப்படி போனானா. அப்புறம் கிட்ட போனோன்னா கை எடுத்துட்டு பார்த்தானா. ஏன்டா பார்த்தேனா, இருக்கா இல்லையான்னு பார்த்தேன், எடுத்துட்டாங்களா இல்லையான்னு நான் பார்த்தேன் நானா. மூணாவது நாள் சொன்னானா, இன்னைக்கு கண்டிப்பாக நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு திருப்பி கை வச்சுக்கிட்டே போனானா. அப்புறம் போனோன்னு திருப்பி எடுத்தானா. என்னன்னா, இன்னும் வச்சிருக்கானுங்க பாரு, நானும் 2 நாளாக வரேன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு பேர் டெம்ப்டேஷன். ஒரே சிம்பிள் வேலை தான். அந்த ரோட்டில் போகாமல் வேறு ரோட்டில் போயிருக்கலாம் தானே, வேலை முடிச்சா இல்லையா? இதுதான் நீங்கள் நானும் பண்ணுறது. இனிமேட்டு அவன் கூட நான் பேசவே மாட்டேன். ஏன் பிளாக் பண்ணு? பிளாக் பண்ணாது, பார்த்துக்கிட்டே இருக்கும். மெசேஜ் வருதா, வந்துச்சு, நான் தான் பேச மாட்டேன் தீர்மானம் பண்ணுறேன், பிசாசு மெசேஜ் அனுப்புகிறான். அது எப்படி பிசாசு மெசேஜ் அனுப்புவான்? அவன் பொம்மையில் வச்சுருக்கான். டெம்ப்டேஷன். பிளாக் பண்ணிடு, வேலை முடிச்சுல. நம்பரை மாற்றிடு, வேலை முடிஞ்சு. நீ மாற்றவும் மாட்ட, பிளாக்கும் பண்ண மாட்ட, ஆனால் வரக்கூடாது. வந்தா பிசாசு. டெம்ப்டேஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு டெஸ்ட் கண்டிப்பாக உண்டு. உன் வாழ்க்கையில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த சோதனை உன்னை விழ பண்ணுகிற சோதனையாக இருக்கவே இருக்காது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே கொண்டு போகிற சோதனையாக தான் இருக்கும். செங்கடல் வந்துச்சு, அந்த செங்கடலுக்கு நடுவில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு தான் போனாங்க. ஆனால் எகிப்தியர் செங்கடலில் என்னவாயிட்டான்? அழிஞ்சிட்டான். இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஒரு சோதனை வச்சிருக்காரு, ஆவிக்குரிய சோதனை. அது எதுக்காகனா உங்களை என்னையும் வளர்க்க பண்ணுறதுக்கு. அந்த சோதனை வரும்போது தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு உபத்திரம் வரத்தான் செய்யும். இப்போது கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் சொல்லுது, உனக்கு உலகத்தில் என்ன கிடையாது? உபத்திரமே கிடையாது. அதுக்கு பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஆமாம். இப்போ நம்மளை என்ன சொல்கிறான்னா, இவர் எதுக்கு இப்படி உபத்திரம் வரும்னு சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுனால தான் வருது. இப்போ நான் சொல்லலைன்னா வராதா? நான் சொல்லி தான் ட்ரம்ப் குண்டு போட்டாரா? யுத்தங்கள் வரும்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்கிறேன் பைபிளில் யுத்தங்கள் வரும்னு போட்டிருக்குன்னு. ட்ரம்ப் குண்டு போட்டார். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? இந்த ஆள் எப்போ பாரு யுத்தம் வரும் யுத்தம் வரும் யுத்தம் வரும்னு பிரசங்கம் பண்ணுறான், வந்துடுச்சுன்றான். ஏண்டா, எழுதுனது ஆண்டவர் வரும்னு, குண்டு போட்டது ட்ரம்ப்பு. இதில் நான் என்ன பண்ணேன்? நான் என்ன சொன்னேன்? இவர் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னேன், அவ்வளோதான் சொன்னேன். நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களோ எது நடக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜீவனோ மரணமோ இருக்கு. அது எதுக்கு சொல்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் சிலது சொல்லிகிட்டே இருக்கும், இருக்கிறதுக்கு பேசாமல் போய் தொலையலாம். எதுக்கு தான் நான் இருக்கிறோட? அது போகவும் போகாது. அதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அது எல்லாரையும் அனுப்பிட்டு தான் போகும், தெரியுமா உங்களுக்கு? அதுக்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது. அந்த கூட இருக்கவன் இருக்கான்ல, அவன் போயிடுவான் பட்டுன்னு. அவன் சொல்லிட்டே இருக்க, அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், பட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், போயிடுவான். இது சொல்லும், அவன்லாம் போயிட்டான், நான் போயிடுவேன் சீக்கிரங்க, 70க்கு மேலே இருக்கும். கடைசியில் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவான், இது எப்போ தான் போகும் போல தெரியலையே. அந்த அளவுக்கு போகும். நான் எதுக்கு சொல்கிறேன்? ஜீவனோ மரணோ நாவல் இருக்குன்ற அர்த்தம் வேற. அதே நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது நடக்கும். அந்த டெஸ்ட்டை கிராஸ் பண்ணால் தான் நீ ஹெவனுக்கு போக முடியும். டெஸ்ட்டு இல்லாமல் யார் இந்த பைபிளில் சொல்லுங்கள்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நமக்கு சோதனையே கிடையாதுன்றாங்க. அப்போ ஏன் பவுலுக்கு அவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு? பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ வந்துச்சா இல்லையா? ஏன் வந்துச்சு? அவர் இத்தனைக்கும் அது எழுதினவர் அவர் தான். நம்மை ஐஸ்வரனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார் எழுதுறவர் அவர் தான். அவருக்கு என்ன வந்துச்சாமா? தரித்திரம் வந்திருக்கு. அப்போ அவர் எழுதுகிற தரித்திரம் இது இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு தான் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ இயேசு தான் சிலுவையில் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. ஏன் அப்போஸ்தலர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறா? ஏன் இத்தனை ரத்த சாட்சி மரிச்சான்? இந்த 1900 வருஷமா சபைக்காக எத்தனை பேர் செத்துருக்கான்? இன்னைக்கு எத்தனை பேர் ரத்த சாட்சியாக மறிக்கிறான்? எத்தனை நாட்டில், சைனால, அங்கெல்லாம். ஏன் அதெல்லாம் நடக்குது? ஒரு குரூப் உங்களை ஏமாத்துது. கடைசி காலத்தில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, பாசிட்டிவ் அப்ரோச்சு, அதெல்லாம் உனக்கு நடக்காது. இப்போவும் சொல்கிறேன், டெம்ப்டேஷன் கிடையாது,
டெஸ்ட் உண்டு. கர்த்தர் உன்னை அதுக்கு நடுவிலே நடத்துவார். இடுக்கடான வாசல் வழி பிரவேசிக்கணும். சில நேரத்தில் சரீர பிரச்சனையாக இருக்கலாம், சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் பிரச்சனையாக இருக்கலாம். ரோமரில் அவர் அழகாக எழுதுறாரு, 8ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ ஃபிசிக்கல் பிரச்சனை வரலாம். இன்னொன்று வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், எங்களுக்கு ரத்தத்தோடு மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதியோடும். ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை 2ல் எது வேணாலும் வரலாம். சிலருக்கு 2 வரலாம், சிலருக்கு ஏதாவது 1 வரலாம். ஆனால் வரும். எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் ராஜாவாக்குவதற்கு. எக்ஸாம் வருதுன்னா எதுக்கு தெரியுமா? ஃபெயில் பண்ணுறதுக்கு இல்லை, அடுத்த கிளாஸில் கொண்டு போய் நிறுத்தி உங்களை என்னையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வச்சு அதில் கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். பாரு என் பையன் பாரு ஜெயிச்சு வந்திருக்கிறான். இப்போ யோபுவை பார்த்து கேட்குறாரு பிசாசுகிட்ட, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை. இப்போ அவன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, யோபு ஜெயிச்சிட்டார். ஆனால் யோசிச்சு பாருங்க, யோபு ஒரு ஆள் ஜெயிச்சாரு, இன்னைக்கு சோதிக்கப்படுகிற அத்தனை பேருக்கும் அந்த ஆள் ரோல் மாடலாக இருக்கான். இருக்கானா இல்லையா? எத்தனை கோடி பேருக்கு ரோல் மாடல். அப்போ ஒரு மனுஷனுடைய சோதனை இத்தனை கோடி பேருக்கு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு தான் அவனை அதில் ஆண்டவர் நடத்தினார். அதே தேவன் உன்னையும் நடத்துகிறார். சில நேரத்தில் சில சோதனைகளுக்கு உன்னை ஏன் நடத்துகிறாரு? சிலர் நினைக்கிறாங்க, சிலர்லாம் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், யாருக்குமே வராத பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அது எப்படி யாருக்குமே வராத பிரச்சனை வரும்? அப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னாரு. 10 பிள்ளையும் செத்து போச்சான்னு கேட்டேன். அவருக்கு 10 பிள்ளையும் செத்து போச்சு இல்லை? என்னங்க அப்படி கேட்குறீங்க? பின்ன யோபுவை போலனா அதான் அர்த்தம் இல்லை? அப்படி இல்லை, எல்லாருக்கும் இங்கே சோதனை இருக்கு, அத்தனை பேருக்கு இருக்கு. சிலருக்கு வெளியே இருக்கு, சிலருக்கு உள்ளே இருக்கு. சிலர் சொல்கிறான், சிலர் சொல்லலை, அவ்வளோதான். யார் இங்கே சோதிக்கப்படாமல் இருக்கிறோம்? எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அதை ஜெயிச்சு வந்து தான் உட்காந்துருக்கீங்க. இன்னும் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பார். நாம் எகிப்துக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். சில நேரத்தில் என்ன ஆகுது, அவர் எகிப்துக்கு போகிறார், பின்னாடி போகிறார். எகிப்துக்கு போயிட்டு சரி இங்கே பஞ்சம் வருது, எகிப்துக்கு போயிடலாம். சில நேரத்தில் பஞ்சம் வருதுன்னு எகிப்துக்கு போனீங்கன்னா இந்த பஞ்சத்தை விட மோசமான பஞ்சம் வரும், மோசமான பிரச்சனை வரும். இவர் எகிப்துக்கு போனாரா? போன உடனே என்ன பண்ணார்? பார்வோன் என்ன பண்ணுவார்? சாராளை தூக்கிட்டு போனது இருக்கட்டும், அந்த அம்மாவுக்கு அப்பயே 75 வயசாகி போச்சு, தூக்கிட்டு போனது இருக்கட்டும், திருப்பி தான் கொடுத்துட்டாரு, பிரச்சனை அதை விடுங்க. இப்போவும் நிறைய பேர் கூப்பிட்டு போகிறான் சாராளை, யாரும் தூக்கிட்டு போவானான்னு. எவனும் தூக்கிட்டு போக மாட்டான். எல்லாரும் கூப்பிட்டு போய் எக்ஸிபிஷனுங்கெலாம் கூப்பிட்டு போகிறாங்க. தொலைஞ்சு போயிருமான்னு பார்க்குறோம், தொலைவே மாட்டேங்குது. அப்படிலாம் வர அப்படி சாராளை திருப்பி வந்துடுது, அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த 65 வயசில் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு வச்சுங்க, பிரச்சனை அது இல்லை. இப்போ திருப்பி என்ன பண்ணுறான்? சாராளி நிமித்தம் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தான்னு இருக்கு. அந்த வேலைக்காரமால வந்தவங்க தான் ஒருத்தர் யாரு? ஆகார். அந்த ஆகார் வழியே தான் யார் வந்தது உள்ள? இஸ்மவேல். யார் இஸ்மவேல்? யாரா இருக்கிறான்? துஷ்ட மனுஷன். அப்ப ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள யார் இருக்கிறது? துஷ்ட மனுஷன். இவன் எதனால வந்தான்? இவர் எகிப்துக்கு போனதுனால வந்தான். எகிப்துக்கு ஏன் போனாரு? இங்க பஞ்சம் வந்துச்சுன்னு போனாரு. இதே ஆண்டவர் தான் ஈசாக்கு கிட்ட சொன்னாரு, பஞ்சம் வருது, எகிப்துக்கு போகாதேன்னாரு. எகிப்துக்கு என்ன செய்யாத? போகாத, இங்கே இரு. பிரச்சனை வருதா? இரு. அவன் கேட்குறான், பஞ்ச காலமாக இருக்கு, இதை விட்டுட்டு எங்கே இருந்தால் நான் என்னதான் பண்ணுவேன்? அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, விதை. ஆண்டவரே, பஞ்ச காலத்தில் என்ன விதை விதைக்க சொல்கிறீங்க? நீ விதை. பஞ்சகாலம், தண்ணி இல்லை, மழை இல்லை, லேண்டு விளையாது. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போனா என்ன அர்த்தம்? அதில் கூட எனக்கு அந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 27ஆம் அதிகாரத்தில் வசனம் தெளிவாக சொல்லும், அந்த வருஷத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்னு இருக்கும். 10 வருஷம் கழிச்சுலாம் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. அந்த வருஷத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சம் இருக்கிற அதே வருஷத்தில் அவன் என்ன ஆகிறான்? ஆசீர்வதிக்கப்படுறான். எப்படிங்க? பஞ்சம் இருக்கு, மழை பெய்யல, பயங்கரமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு நிலத்தை நம்பி விதைக்கல, விதையை நம்பி விதைக்கல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதைக்கிறான். விதைச்சா 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய உபத்திரவத்தில் நீ உண்மையாயிரு, ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த உபத்திரவம் உன்னை கொன்று போடாது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான், வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்துறாருன்னா அந்த நடத்துகிற ஆண்டவர் வனாந்தரத்தில் உன்னை சாகடிக்க மாட்டார்னு அர்த்தம்.
கர்த்தரை நம்பி வனாந்தரத்தில் செத்தவன் ஒருத்தம் கூட கிடையாது. எப்படியாவது போஷிச்சிருவார். அது இஸ்மவேலா இருக்கட்டும், ஒரு நீரூற்றை உண்டாக்கிடுவார். அது எலியாவாக இருக்கட்டும், அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டாந்துருவார். அது எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் அவனை என்ன பண்ணிடுவார்? ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் தான் உங்கள் உபத்திரவத்தில் ஆசீர்வதிப்பார், அவைகளிலிருந்து விடுதலையாக்குவார். ஆனால் நீங்கள் அந்த வாசலில் கடக்க வேண்டியது அவசியம். ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் அம்மாவுக்கு பெயின் இல்லாமல் நம்ம பிறந்திருப்போமா? நம்ம அம்மாவுக்கு பெயின் இல்லாமல் நம்ம பிறந்திருக்கோமா? அந்த பெயின் அவங்க சகிச்சதுனால நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். அதே தேவன் தான் சொல்கிறாரு, நம்முடைய உபத்திரவத்தில், நம்முடைய வேதனையில், நம்முடைய வலியில் கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தயவு செய்து பின்னாடி போயிடாதீங்க, எகிப்துக்கு போயிடாதீங்க. சிலர்லாம் ஓடிடுறாங்க, ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. ஐயோ கஷ்டம், இதில் இருக்க இதுக்கு நான் அங்கே இருக்கும் போதே நல்லா இருந்தேன். அங்கே இருக்கும் போது பாபிலோன் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் தான் பரலோகத்துக்கு போகாது. இங்கே உபத்திரவம், ஆனால் கண்டிப்பாக உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த பிரச்சனையை நீ கிராஸ் பண்ணுவீங்க. ஒரு நாள் கர்த்தர் கொண்டு போய் உங்களை கானானிலே ஆசீர்வாதமாக வைப்பார். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எப்படி இருந்தானா? பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போன ஆபிரகாம், அதே வசனம் சொல்லுது, கானானிலே அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அந்த வேலைக்காரன் சொல்றார், ஊழியக்காரர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, அவர் செல்வச்சீமானாய் இருக்கிறார். அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற உபத்திரவம், இன்னைக்கு இருக்கிற வேதனை ஒரு டெம்பரவரி, சில காலம், சொற்ப காலம். ஒரு நாள் வரும், அதே இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அதே இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு முன்னாடி உங்கள் தலை குனிந்ததோ அவர்களுக்கு முன்னாடியே கர்த்தர் தலையை உயர்த்துவார். யார் உங்களை அவமானமாக பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் நிறுத்திடுவார். நான் சாட்சி சொல்லுவேன், தைரியமாக சாட்சி சொல்லுவேன். உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு சிலர் கேவலமாக பேசியிருப்பாங்க. அதே இடத்துல அதே கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணுவார். அவங்க உங்களுக்கு முன்னாடியே, அதான் வசனம் சொல்ல தாவீதை பார்த்து, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கானானுக்கு போகும்போது நம்ம செய்யக்கூடாத மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? எகிப்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பி போகக்கூடாது. எகிப்துக்கு போகக்கூடாது. பஞ்சம் வருதா, கஷ்டம் வருதா? ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கானானுக்குள்ள கத்த நம்மளை வச்சு உயிரோட வச்சாலும் சோத்திரம். யோபு சொல்கிறாரு, என்னை கொன்று போட்டாலும் சோத்திரம். நான் தண்ணி மேலே நடந்தாலும் சோத்திரம், மூழ்கினாலும் சோத்திரம். என்னை நடந்தால் நடக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார், மூழ்கினா தூக்குறவர் ஒருவர் மேலே இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் என்னை கை விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்படி தான் இருக்கும். சில சிச்சுவேஷன் அப்படி தான் போகும், சில போராட்டம் அப்படி தான் கடந்து வரும். சில நேரத்தில் யாருக்கும் வராத மாதிரி உங்களுக்கு இருக்கும், உண்மையாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி யாருமே உபத்திரவத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த உபத்திரவம் உங்களை கொன்று போடாது, அந்த உபத்திரவம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம் தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை இந்த அருமையான பிரயாணத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். இந்த அருமையான பிரயாணத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்.